தளபதி விஜய் மற்றும் லோகேஷ் ரசிகர்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனெனில் லோகேஷின் சினிமா உலகில் தளபதி விஜயின் லியோதாஸின் தலைவிதி ஆபத்தில் உள்ளது. நடிகர் படங்களில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளதால் தளபதி விஜய் எப்படியாவது லியோ 2-ஐ பச்சையாக காட்ட வேண்டும் என்று லோகேஷ் விரும்புவார் என்று கருதுவது மிகவும் இயல்பானது. சமீபத்தில் திரைப்பட விமர்சகர் சுதீஷ் ஸ்ரீனிவாசன் அளித்த பேட்டியில் திரைப்பட தயாரிப்பாளர் லோகேஷ் இன்னும் லியோ 2 படத்தை இயக்க நம்பிக்கையுடன் இருக்கிறாரா என்று கேட்கப்பட்டது. காலம்தான் சொல்ல முடியும். மேலும் தளபதி விஜய் என்னதான் சொல்ல வேண்டும். ஒரு சிறப்பு வேடத்தில் நடிக்க சொல்லலாம் என்றாலும் நான் உண்மையில் அவருடன் மாஸ்டர் 2 படத்தில் நடிக்க விரும்புகிறேன் என்று லோகேஷ் கூறினார். கதையின் ஒரு பகுதி சொல்லப்படவில்லை. தனிப்பட்ட முறையில் அவரை ஜேடியாக பார்ப்பது எனக்கு பிடிக்கும். வெளிப்படையாக லியோ எல்சியூவில் ஒரு வலுவான கதாபாத்திரம். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். ஆனால் எனக்கு ஜேடி அதிகமாக பிடிக்கும். ஒரு தொடர்ச்சிக்கான சரியான யோசனை என்னிடம் உள்ளது. அது அவருக்கும் தெரியும். ஆனால் இதெல்லாம் காலத்தை பற்றியது. இப்போது அவர் மனதில் வேற ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று லோகேஷ் மேலும் கூறினார். லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்கான தனது திட்டங்களில் இருந்து லியோதாஸை விலக வேண்டுமா என்று லோகேஷ் பதிலளித்தார். நான் அடுத்து கைதி 2 படத்தை செய்கிறேன். பின்னர் அந்த கதை முழுமையடையாததால் விக்ரம் 2 படத்தையும் நான் செய்ய வேண்டும். பின்னர் அது லியோ 2-ஆக இருக்க வேண்டும். ரோலெக்ஸ் ஒரு தனிப்பட்ட படம். அதற்கான யோசனை எனக்கு உள்ளது. சூர்யா சாரும் நானும் நீண்ட காலமாக அதை பற்றி பேசி வருகிறோம். ஆனால் இப்போதைக்கு லியோதாஸ் இடம்பெறாத ஒரு நாடகத்தை நாம் முன்வைக்க வேண்டும். கைதி படத்தில் நடிக்கும் போது ஒரு சினிமா பிரபஞ்சத்தின் பிறப்பை நாம் எதிர்பார்க்காதது போல தளபதி விஜய் அண்ணா தனது ஓய்வை அறிவிப்பார் என்று நாம் எதிர்பார்த்திருக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.